Hi, this video sponsored by SBO Digital Marketing. Per month 21,000 earn பண்ணனும்னா கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், அப்போ ஒரு வாரமாகவே பாயசம் கேட்டுகிட்டே இருந்தான். இன்னைக்கு நாளைக்குன்னு சமாளிச்சிட்டேன். அவனுக்கு இன்னையோட எக்ஸாம் வேறு முடிஞ்சிச்சு. சரி, அப்போ இன்றைக்கி பண்ணிடலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் பால் வாங்க போகணுமே, இருக்கிற வேலையில் பால் வாங்க போயிட்டோன்னா அப்புறம் இந்த வேலையெல்லாம் பண்ணவே தோணாது. அதனால் இன்றைக்கி பொங்கல் பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தேன். பச்சரிசி வேறு ரொம்ப நாள் அப்படியே தான் இருக்குது. அதுவும் காலியான மாதிரி இருக்கும் இது பண்ணால். சரின்னு சொல்லிவிட்டு அரிசியும் பருப்பையும் குக்கரில் வச்சுட்டு நான் வேலையை பார்க்க போயிட்டேன். ரொம்ப நேரம் ஆகியும் குக்கரில் விசிலே வரல. அப்புறம் என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா கரெக்டாக விசில் வந்து ஒரு மாதிரி வெடிக்கிற சவுண்ட் மாதிரி வந்துச்சு. பார்த்தா மேலே பொங்கி இருந்துச்சு. அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தேன், உள்ளே நல்லாவே வெந்திருந்துச்சு. ஆனால் விசில் வந்து ஒரே ஒரு விசில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சர்க்கரை, தேங்காய் பால் எல்லாமே போட்டு பக்காவாக முடிச்சிட்டேன். நான் வந்து நெய் கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா நெய் வந்து எனக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. ஆயில் நெய்லாம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். நான் 2 ட்ரிப்பாக போடணுன்னு யோசிச்சிருந்தேன். மொதல் ட்ரிப்பில் இதெல்லாம் போட்டு தாளித்து மொத்தமாக நெய்யோடு சேர்த்து கொட்டிட்டேன். அப்புறமா 2வது ட்ரிப்புக்கு மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றி எப்படியோ சமாளித்து ஊற்றியாச்சு. அப்புறமா பையனை பிக்கப் பண்ண போயிட்டு வந்ததும் கரண்ட்டே இல்லை. அதுக்கப்புறமே டேஸ்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு ட்ரிப் சாப்பிட்டான், 2வது ட்ரிப் சாப்பிட்டான், 3வது வாட்டி தரமாட்டேன்னு சொன்னேன். அவனே எடுத்து போட்டு சாப்பிட்டான். டேய் வேண்டான்ட்டா, சாப்பிடாதான்னு சொன்னப்புறம் கேட்கவே இல்லை. அவனுக்கு இதே மாதிரி 2-3 வாட்டி அதிகமாக சக்கரை பொங்கல் சாப்பிட்டு தான் லூஸ் மோஷன் மாதிரி வந்துடுச்சு. சொன்னப்புறம் கேட்கவே இல்லை. என்ன வலிச்சு நான் நீ போதும், நிறைய சாப்பிடக்கூடாது. போதும் மக்களே, போதும். அப்புறம் அப்பா வந்ததுக்கப்புறம் சாப்பிடலாம். இப்போ சாப்பிடக்கூடாது, போதும். அப்புறம் லூஸ் மோஷன் ஆகும். ஆகட்டும், நான் அழுதுகிட்டே ஓடுவேன். சிந்தாத. போதும் போதும் போதும். என்னது இவ்வளோ எடுக்கக்கூடாது. அப்போ நிறைய சாப்பிடக்கூடாது, லூஸ் மோஷன் ஆகும்.